ஷே விஸ்டோ பிரமா காலை பொழுது டைமில் கணக்கு போட்டார். புரிஞ்சுக்கோப்பா, கோர்ட்டில் புரிஞ்சுக்கோ. நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூராமே புரிஞ்சுக்கோ. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒவ்வொரு நாடாக எவ்வளோ பெரிய பில்டிங் போட்டு நாடு நாடாக போட்டு அமைச்சு எவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுதா இல்லையா? விவசாயத்தை அழித்து எல்லாம் அழித்து அகம்பாதம் பண்ணுதான், அநியாயம் பண்ணுதான். புரியுதா? நீதிமன்ற கோர்ட்டில் எல்லாமே கணக்கு பார்த்துருக்கணும். அளவுக்கு மீறி பில்டிங்கு போகுது, அளவுக்கு மீறி மழையை உடைக்கும், அளவுக்கு மீறி மண்ணை எல்லாமே ஒரு பேப்பரை வச்சு விளையாடுறான்னு தெரியணும். தெரியாத அளவுக்கு எல்லா விளையாட்டு அப்படின்ட்டார், எல்லாமே விளையாட்டு அப்படின்ட்டார். 75 வருஷம் கொடியை பயங்கரமாக கொடியை தூக்குனான், சுதந்திர கொடின்னு. சுதந்திரமாக பூமியை பாழாக்கிட்டான். பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்கார ஆட்சியில் கரெக்டாக இதெல்லாம் அடிக்கக்கூடாது விவசாயமா, அந்த விவசாயத்துக்குள்ளே கணக்கு அவன் கொண்டு போனான். ஒரு டைமில் இவனுக்கு செஞ்ச சேட்டை உலக நாடே கையை குலுக்குதான். இதாடா சுதந்திரம்? சுதந்திரமாடா? இப்போ கொடுப்பார் சுதந்திரத்துக்கு. சுதந்திரமாக கொடுக்குற கொடுப்பு நாடு வாரியாக கணக்கெடுக்கல. நீ அதுக்கு தான் நீதிமன்றத்தை உள்ளே இழுத்து வச்சுருக்காரு. எல்லாம் அவனுக்கு கேஸை உள்ளே இழுத்து வச்சுருக்காரு. இடம் இருக்குது, இடம் பத்திரம் போடுதான். பத்திரத்தில் என்ன பதிஞ்சு வாங்கியிருக்கான், என்ன பதிஞ்சு செஞ்சுருக்கான், என்ன பதிஞ்சு உள்ளே ஓடுது, அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? எவ்வளோ அதிகாரி போட்டிருக்கான்? முளத்துக்கு ஒரு அதிகாரி போட்டிருக்கான். முளத்துக்கு ஒரு சாணுக்கு ஒரு அதிகாரியை போட்டு வச்சுருக்கான். தாசில்தார், விவோ, கலெக்டரு, இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பூரா முளத்துக்கு ஒன்று, கலெக்டரு, இதெல்லாம் பிடுங்குறதுக்கா? அதான் கேட்கான்ல ஓட்டு போடுறதுக்கு. வீடுந்தோறும் போய் 10,000 5,000 கொடுத்தா போதும், ஓட்டை போட்டுருவான். நம்ம பேப்பர் அடித்து லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக நம்ம பேப்பர் அடித்து வச்சுருக்கோம். பூரா டெல்லியிலேருந்து அடித்து விட்ருக்கான் மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு. அதான் மத்திய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு இந்த பேப்பரை வச்சு என்கவுண்டர் ஷூட்டிங்கிலே முடிச்சிருவார். முடிக்கணும் அப்படின்ட்டார். கண் எதிரில் இவனை பார்க்கணும். இவனுங்களை பூரா சுற்றி அடைச்சி விட்டு துவைச்சி எடுத்து போடுவோம் அப்படின்ட்டார். நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு கொற்றாரு ஜட்ஜி ஆணு பெண்ணு இருந்தால் தரப்பு பாதுகாப்பு கையில் இருக்கணும். நீதிமன்றம்ல நீதிமன்றத்தை அவமதித்து என்ன வச்சுருக்கான்? பூரா வெளியில் அநியாயம் பண்ணி அகம்பாதம் பண்ணி சேட்டை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? ஒரு அதிகாரி இது சட்டம் இருக்குது. பூமியை அழிக்கக்கூடாது, பூமியில் கட்டடம் ஏற்றாத, 2ஆம் நம்பரை திரிக்காத, 2ஆம் நம்பருக்கு ஏற்றாத, ஏற்றுனேன்னா அப்புறம் டைம் வரையில் அப்புறம் அவர் என்கவுண்டர் போடுவார். ஐயா போட்டால் சோழி முடிச்சிடுவார். உன் பேப்பரால் நீ என்கவுண்டரில் போயிடுவேன்னு சொல்லணும். நீதிமன்றத்தில் சொல்லலை. என்ன கூத்து அடிக்கான் தெரியலையா? நுப்பாட்ட முடியாது. எப்படி நுப்பாட்ட முடியும்? மாதிரி பெருத்து போய் கிடக்கான், மாதிரி. அதுக்கு தான் ஜட்ஜி கையில் பூரா தடுப்பு பாதுகாப்பு கையில் வச்சுக்கோ அப்படின்ட்டார். கண்ணுன்னா துப்பாக்கி கையில் இருக்கணும். இந்த ஜென்ரேஷன் எவ்வளோ கிடக்கு? மாதிரி கிடக்கான். உட்காந்துருக்கார் ஒரு கணக்குன்னு கேட்காம உட்காந்துருக்கீங்களப்பா. அவன் பூமியை நாக்கை வச்சு கடிச்சிக்கிட்டே அழிக்கான். அப்போ அவருக்கு எவ்வளோ கோவம் வரும்? அப்போ ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் விடுவாரா? ஒன்று விடாமல் பிட்டு விடாமல் செக் பண்ணுவார். செக் பண்ணையில் அப்படியே நடு ரோட்டில் க்ளோஸ் பண்ணுறா அப்படிம்பார். அவன் செஞ்ச பாவத்தை அவனே அனுபவிச்சு போட்டுண்டா அப்படிம்பார். புரிஞ்சுக்கோப்பா, படிச்சிருக்கியல்ல, எல்லாம் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா படிச்சிருக்கிய. படித்ததுக்கு புரிஞ்சு பாருப்பா. பூமி அழிக்கவா கொடுத்துருக்காரு? அவன் என்னடானா தமிழ்நாட்டில் 8ஆம் நம்பர் 2 கட்சிக்காரனும் ராமத்தையும் பட்டையை அடித்து காட்டுதான். பட்டையை அடித்தோ அசிங்கம் பண்ணிதான். அப்போ படுக்கையான்னு கேட்கான். அப்போ எவ்வளோ கொழுப்பு! கண்டார ஒளிமனுக்கு எவ்வளோ கொழுப்பு! அவனை நடு ரோட்டில் வச்சு அவனை, புரியுதா, தூக்குவார் சீக்கிரமாக. அது கூடிய சீக்கிரம் வரும். அந்த மந்திரியை தூக்கி நடு ரோட்டில் வச்சு வாயில் ஒரு துப்பாக்கி, அவன் புடுக்கில் ஒரு கன்று, 2 கண்ணை வச்சு சிதறி அடிக்க விடுவார். சிதறட்டுண்டா அப்படின்னு. நீதிமன்றத்தை அவமதிப்புப்பா. நீதிமன்றத்தை அவமதிப்பு. பட்டணம் என்னன்னு தெரியுதா? நீதித்துறை, நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து 3 விரலை காட்டுதான். அதெல்லாம் உங்களுக்கு யோசனை இல்லையா? அதான் கேட்காருல, ஒரு ஜட்ஜி நீதிபதி இங்கே வராங்களான்னு கேட்காரு. அந்த கேள்வி கேட்காரு. நான் உட்கார்ந்துருக்கேன், ஏன் வரல அப்படிங்காரு. டைம் இல்லை. பூமியை இப்போ கீத்தட்டை பூரா பார்த்துக்கிட்டே இருக்கார். போய் பார்க்காரு. உத்தரத்தாண்ட இன்னொரு ஆட்டணும் அப்படின்ட்டார். ஆட்டினாத்தான் சரி வரும் அப்படிங்காரு. உத்தரத்தாண்ட ஆடிக்கிட்டே இருக்கார். புரியுதா? எப்படி ஒரு ஈனப்பே மண்டப்பை அவனே மோரே பாருப்பா. அப்போ நீதிமன்ற கோர்ட்டை நாங்கள் அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருக்கோமுங்க. அதுக்கு தான் 13 சட்டம். 13 சட்டத்தில் 3 சட்டம் என்கவுண்டர் கையில் வச்சுருக்காரு. அப்போ 10 சட்டம் கணக்கு எடுத்துட்டார். அப்போ அவனுக்கு என்கவுண்டர் தான் போடுவார். அவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது? அத்தனை கேஸு. இல்லை பைப்பேகளா உழைச்சி பூமியை கொடுத்துருக்காரு. அந்த உழைச்சி அதே சொல்கிறார்ல, விவசாயத்துக்கு உள்ள இடத்துக்கு தண்ணி எல்லாம் வீட்டுக்கு தோறும் 100 போர் போட்டு வச்சுருக்கான். விவசாயத்துக்கும் அந்த 1 ஏக்கர் 1 போர் போட்டால் அந்த இடத்துல
10 ஏக்கருக்கு விளையும். அப்படி கணக்கு பண்ணி நீதிமன்ற கோர்ட்லேருந்து கொடுத்துருக்கணும். கொடுக்காமதுனால இப்போ அழியுது. பூரா விவசாயம் பார்க்குற பூரா அழுவுதான், கண்ணீர் விடுதான், கண்ணீர் கூத்தல் அடிக்கும். அது இவர் தான் விவசாயத்துக்கு கணக்கு இவர் தான் கொடுக்கணும். அந்த டைமில் கொடுப்பார். விவசாயத்துக்கு எல்லாமே நீதிமன்றத்திலேருந்து நடத்துவார். விவசாயம் பண்ணுதா அது கணக்கு வச்சு இராணுவ முப்படை வச்சு கரெக்டாக அந்த காயின்ஸை உள்ளே விட்டு அந்த நிர்வாகம் அதான் வரும். விவசாயம் தான் முதல் வரும். விவசாயத்தை அழிச்சு வச்சுருந்தானா கொன்றுவார். ஷூட்டிங் என்கவுண்டரில் போட்டு முடிச்சிடுவார். அதெல்லாம் என்ன தப்புப்பா. இவங்க பாரு எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பூரா பயிர் பச்சி விளையுற இடத்துல, நெல் விளையுற இடத்துல ஒரே பில்டிங்கை ஏற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டாமா? அப்போ அதிகாரிக்கு என்கவுண்டர் போடுவார்ல, அதிகாரிக்கு இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி பத்திரப்பதிவு வென்று எல்லாவனுமே நடு வீதியில் அந்த வண்டி செக் பண்ணுவார். ஷூட்டிங் ஆர்டர் போடுற வண்டி உயரமாக நிப்பாட்டி அவனை தூக்கி ஏற்றி சுட வேண்டிய இடத்துல சுட்டு அப்படியே இறக்கடா அப்படிம்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. பாவத்தை செய்ய பூமியை பாவத்தை செஞ்சு பாவத்தை செய்கிறவாரு முட்டா பேலை. பூரா ஜனத்தவை பெரிய இருக்கேன்னா உயிர் வாழ்றதுக்கு என்னடா கொடுத்துருக்காரு? இருக்கிற இடம், ஆடை, உணவு 3 தாண்டா கொடுத்துருக்காரு. அழிக்க வந்த பாய்ப்பைகளா. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டு நீதிமன்றத்தில் எல்லா கணக்கும் போட்டார். இப்போ எல்லாமே என்கவுண்டர் 3 சட்டம், அந்த 3 சட்டத்தில் இப்போ என்கவுண்டர் தான் போடுவார். உள்ளே அந்த கேஸ்கட்டில் எப்படி கொடுக்கணும், அந்த கேஸ்கட் எப்படி வழக்காடுதான், எப்படி அந்த தப்பிக்க விடுதாங்கிற கணக்கு எடுக்கார் வெளியில். முக்கால் சத்தியம்.